ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இறால் கிரேவி தான். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 200 கிராம் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்காங்க. 150 கிராம் தக்காளி, அதையும் சின்னதாக கட் பண்ணிக்காங்க. 1/4 கிலோ இறால், சின்ன இறாலாக எடுங்க, அப்போ தான் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு மிளகாய், மல்லி, புதினா இலை. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். முதல்ல பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றிக்காங்க. எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்காங்க. நல்லா கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்காங்க. இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்காங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அதுவும் ரெண்டும் சேர்ந்து நல்ல பேஸ்ட் மாதிரி வரணும், நல்ல தக்காளி வெந்து வரணும் இந்த மாதிரிக்கு. அதோட மிளகாவும் சேர்த்து வதக்கி விட்டுக்காங்க. பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் 1 ஸ்பூன் காரம் சேர்த்துக்கிறேன். வத்தல்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். ரெண்டும் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்காங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இறாலை அதில் தட்டிக்கலாம். பெரிய இறாலாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி குட்டி குட்டி இறாலாக இருந்தால் வாசனையோடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்காங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இறால்லையே தண்ணி விட்டு வரும், அதுலேயே அது வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே அது வெந்துடும். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி விட்டு வருதுல்ல, இறால் நல்லா வெந்திருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தொக்கு மாதிரி நல்ல இறால் கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம கெட்டியாக உள்ள தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லா ருசி கொடுக்கும், இல்லைன்னா கூட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு மல்லி இலைகளை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இறால் கிரேவி தயார். இது நம்ம சூடான ரசம் சாதத்துக்கு, சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக வரும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்து சொல்லுங்கள். டேக் கேர்.